இப்போ வெளியே ஆள் கூப்பிட்டுன்னு வச்சுங்களேன், சாணி அள்ளுறதுக்குன்னு ஸ்பெஷலாக கண்டிப்பாக ஒரு இரநூறுவா செலவாகும். இது இருக்கிறதுங்காட்டி முதல்ல 6000 செலவாயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ வெறும் 300ரூவாலே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? நாங்கள் டிசைன் பண்ணும்போதே 2 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணலையே, எப்படி சார் 2 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணுறீங்க? வணக்கம். நம்ம சனா கவுடன் கலெக்டர் மிஷினை பற்றி ரியலாகவே யூஸ் பண்ணிருக்கிற ஒரு கஸ்டமரை வந்து ஃபீட்பேக்காக தான் வந்திருக்கோம். சார் வணக்கம். அது முன்னாடி எப்படி சார் இதை வந்து சாணத்தை வந்து எடுத்துகிட்டு இருந்தீங்க? ஸோ இது வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து இது பண்ணுறீங்க? ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கலாங்களா? ஆனால் முன்னாடி எல்லா பண்ணை மாதிரி தான், நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னு சாணி ஒழிப்போம். அதில் பெரிய டாஸ்க் என்னன்னா நம்ம வேலை ஆட்கள் தாங்க. வேலை ஆட்கள் வர்றீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம சொந்த சப்ளை இருக்கிறனால 1 மணி நேரம் டிலே ஆகுதுங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு 40 to 50 கால். அந்த கால் பேசுகிறதுக்காகவே முடியாமல் தான் எனக்கு கவுடன் கலெக்டர் வாங்கலான்னு சொல்லி வாங்குச்சு. ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல் தாங்க. நம்ம ஆள் வரலினாலும் சரி, நம்ம அந்த டைமிங்க்கு எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த தளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த மேடு பள்ளம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ இது வந்து எதுவாக இருந்தாலும் அதை வந்து மேனேஜ் பண்ணி எடுத்துக்க முடியுதுங்களா? என்ன சிரமங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இது சிரமங்கள் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து மாட்டுக்கு நடுவில் கொண்டு போக முடியறதில்ல. ஓகே. மிச்சப்படியெல்லாம் நம்ம டேரெக்டாக நம்ம சாணி இழுத்து விட்டுட்டோன்னா நம்ம ஈஸியாக அள்ளிக்கலாம். அள்ளுற வேலை மிச்சம் நம்மளுக்கு. ஓகே. நம்ம ஒவ்வொரு மாட்டுக்கும் குமிஞ்சு எடுத்து போடுறதுக்கு இது 5 மாடு வரைக்கும் நம்ம ஈஸியாக கவுடன் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வண்டிக்குள்ள போட்டு எடுத்து, அதாவது மாட்டுக்குள்ளே நம்ம வந்து இது பண்ண போகிறது இல்லை. அப்போ நீங்கள் மேனுவலாக அது பண்ணிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அப்போ வந்து நம்ம உள்ளேயே போய் பண்ணுவோமா இல்லை தள்ளி விட்டுட்டு தான் வந்து அள்ளுவோமா? இல்லை, அதுவும் நம்ம தள்ளி விட்டுட்டு தான் வந்து அள்ளுவோம். அப்போ அது வந்து முன்னாடி அதே மாதிரி தள்ளி விட்டுட்டு நம்ம ஆள் ஒவ்வொரு மாட்டு குமிஞ்சு எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம 5 மாட்டுக்கு ஒரு டைம் குமிஞ்சு எடுத்து. ஓகே. அப்போ தள்ளுறதை விட அள்ளுறது தான் வந்து சிரமம். ஆமாம். அப்போ அதுக்கு தான் இது வந்து பர்பஸ் வந்து இது வந்து சால்வ் ஆயிருக்கு. ஜென்ரலாக நிறைய நெகட்டிவான ஆஸ்பெக்டில் நான் கேட்குறேன். ஸோ அது எப்படி உண்மையிலே அது இங்கே வந்து அது ரியலாக என்ன நடக்குதுன்றதையும் வந்து, ஏன்னா அவங்களும் எல்லாருமே இதை வந்து இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஏன்னா இப்போ இது வந்து நம்ம பேட்ரி இது வந்து இந்த சார்ஜிங் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து கொண்டு வந்திருக்கோம். சரி. அதை சார்ஜ் நிற்கிறது இல்லை வந்து, ஏன்னா உள்ள ஃபுல்லாக நமக்கு அந்த எப்பவுமே இந்த வெட்டா இப்போ வந்தோம்னாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே வெட்டாக தான் இருக்கும். அப்போ அதில் எதுவும் நமக்கு ப்ராப்ளம் எதுவும் வரலைங்களா? ஓகேவா இருக்கா? இப்போ சார்ஜபிளில் அந்த ப்ராப்ளம்லாம் வரலைங்க. ஓகே. ஓகே. இப்போ சார்ஜர்லாம் சார்ஜ் தீர்ந்துருச்சு இல்லை அது எப்படி அது வந்து தெரியுங்க? இப்போ நான் இப்போ வரைக்கும் நம்ம பாதி வந்தாலே சார்ஜ் போட்டுருவோம். கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மணி நேரம், என் கணக்குப்படி ஒரு 1.25 மணி நேரம் நிற்கிறது வச்சுக்கோங்க யூசேஜ். ஆமாம். அதனால் இந்த சார்ஜும் வந்து காமிக்கிறதுனால எந்த லெவலில் இருக்குது அப்படி இருக்குது காமிச்சிருது. அப்போ கம்மியாக இருக்கும்போது அவன் வந்து சார்ஜ் பண்ணாலே வந்து இது ஓகேவாக தான் இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி வந்து சாணம் எடுக்கிறதுக்குன்னு எவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருந்தோம்? இந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ செலவாகிட்டு இருக்கு? சாணம் எடுக்கிறதுக்குன்னு கேல்குலேட் பண்ணி வச்சுருங்களேன். ஒவ்வொரு படையில் அப்படி வச்சுருப்பாங்க. ஒரு 200 கண்டிப்பாக வேணுங்க. அது மார்னிங் 1 டைம் தான் வருவாங்க, ஈவினிங் 1 டைம் தான் வருவாங்க. நடுவில் போகிற சாணியெல்லாம் நம்ம அள்ள முடியாது. ஸோ இந்த மிஷின் இருக்கிறனால நம்ம நினச்ச நேரத்தில் எடுத்துக்கலாம். அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அந்த எப்படி கேல்குலேட் பண்ணாலும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 12 ரூபா செலவாகுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 யூனிட் தான் மொத்தமாகவே ஆகுது. இப்போ இருக்க கரண்ட் பில்லுக்கு ஒரு 12 ரூபா தான் செலவாகும். நம்ம ஒரு 150 மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது ஆள் தனியாக சாணம் எடுக்கிறதுக்குன்னு கூப்பிடும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 கண்டிப்பாக வரும். அப்போ ஒரு 180 அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கணும். 150 போட்டுப்போம். 150 ரூபா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். ஆமாம். ஆள் எடுக்கிறதுக்கும் இது எடுக்கிறதுக்கும் எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ ஆகுதுங்க? ஆள் எடுக்கிறதுக்கு நம்மளது டோட்டலாக ஒரு 20 மாடு பண்ணக்குள்ளே இருக்குங்க. அந்த பண்ணக்குள்ளே எடுக்கிறதுக்கு மட்டுமே கண்டிப்பாக ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது. இதெல்லாம் நம்ம இழுத்து விட்டுட்டு ஒரு 20-25 நிமிஷத்தில் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் யூஸ் பண்ண வரைக்குமே நான் ஒரு 30 மினிட்ஸில் முடிச்சிடறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் போக இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கூட முடிக்கலாம். ஓகே. அப்போ வந்து நமக்கு காலையில் ஒரு 1/2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் வந்து 1 மணி நேரம் நமக்கு வந்து சேவ் பண்ண முடியுங்க. சிரமத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த மிஷின் வருதுங்க. ஆனால் இந்த மிஷினையும் நம்ம எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ஆகணும். ஆமாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு எப்படி ஈஸியாக இருக்குங்களா இல்லை அதுக்கு எப்படி சிரமமாக இருக்கா? ஆமாம், நான் அது முதல்ல யோசித்தேன். ஆனால் அது ரொம்ப ஈஸி தாங்க. இதை ஒரு நிமிஷம் பார்த்தோன்னா இங்கே வந்து அந்த ரோலர் டைப் தான் இருக்குது. நம்ம என்ன போட்டு அந்த ரோலர் போட்டுவிட்டு நம்ம வாட்டர் வாஷ் பண்ணால் போதும். என்ன காய் விடாம மட்டும் பார்த்துக்கணும் சாணியை. நம்ம ஆஷுவனாக எடுத்ததுக்கப்புறம் ஏன்னா எடுத்ததுக்கப்புறம் பொதுவாகவே இந்த ஷெட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். அதை கூட அதுக்கு முன்னாடி இந்த மிஷினை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஷெட்டை க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா செலவாகும். 2 நிமிஷத்துலேயே அதை வந்து அதை க்ளீன் பண்ணிடலாம். ஓகே. மேன் பவர் கஷ்டத்துக்காக வந்து ஒரு மிஷினை கொண்டு வர்றோம். அப்போ அந்த மேன் பவர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அது சிரமமாக இருக்கக்கூடாது. இது யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியுதுங்க கம்ஃபர்டபுள்? இதை லேடிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்பா வயசுல அவரு கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுற அப்படி நம்ம வேகத்துக்கு வராது வச்சுங்க. ஒரு 45 மினிட்ஸில் பண்ணுவார். நம்ம 30 அவங்க கொஞ்சம் யூஸ் டு ஆகிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து வயசானவங்களும் யூஸ் பண்ண முடியுது, லேடிஸும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியுது. ஓகே.